நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் சென்னை மாநகரத்திலே நடுவில் இருக்கக்கூடிய மாதவ பெருமாள் கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஆக்சுவலாக மயிலாப்பூர்னு நம்ம இன்னைக்கு அழைக்கிறோம். அதனுடைய உண்மையான பெயர் மாதவபுரம். மாதவ பெருமாள் இங்கே தோன்றி அமிர்தவல்லி தாயாரை திருமணம் செய்து கொண்டதால் இந்த இடத்திற்கு மாதவபுரம்ன்ற பேர். இன்னைக்கு காலப்போக்கில் அந்த பேர் மருவி இன்னைக்கு மயிலாப்பூர் ஆகிட்டு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஊர். யாருக்கெல்லாம் செல்வம் அப்படின்றது ஒரு அபரிவிதமாக கட்டுப்பட்ட முடியாத அளவுக்கு செல்வம் கொட்டணும், செல்வ செழிப்பாக வாழணும், ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கோயில் அப்படின்னா நம்ம இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மாதப்பெருமாள் கோயில். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோயிலில் 3 முக்கியமான விஷயங்கள் உண்டு. மகாலட்சுமி தாயார் பிருகுமுனிவருக்கு குழந்தையாக பிறந்தார். மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஸ்தலம். அதே போல் பேயாழ்வார் அது அவதரித்த ஸ்தலம். பெருமாளே கதி, பெருமாளுக்கு பேய் போல வேலை செய்து அவரையே நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் பேயாழ்வார். ஆகையால் இந்த ஸ்தலத்தில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, அமிர்தவல்லி தாயார் இந்த அமிர்தம் கடைந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சந்தான புஷ்கரணியில் மாசி மகத்தன்று நீங்கள் போய் நீராடி மாதவ பெருமாளை சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது செல்வம் அப்படின்றது அபரிவிதமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய உற்சவங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசி மகம் ரொம்ப சிறப்பு. ஐப்பசியில் நடக்கக்கூடிய சதய உற்சவம், அதே போல் பங்குனியில் நடக்கக்கூடிய 10 நாள் உற்சவம். அதில் தான் ராமானுஜர் தன்னுடைய சம்பத மூர்த்தியை திருநாராயணபுரத்திலிருந்து பெருமாளை முகலாயர்கள் எடுத்து செல்லும்பொழுது அங்கே ராமானுஜர் பொடிநடையாக புதுடெல்லிக்கு போய் அங்கே போய் கேட்டு அவர்களை மறுத்த போது, ஆனால் ராமானுஜருடைய தவத்தினாலும் அவருடைய பெருமாள் மேலே கொண்டிருந்த அந்த ஈடுபாடினாலும் பெருமாளே அவர் மடியில் அமர்ந்து கொண்டதாக ஐதீகம். அந்த ஒரு 10 நாள் உற்சவத்தில் இது சிறப்பாக நடைபெறும். இந்த விஷயங்கள் இந்த கோயிலில் தனி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, பிருகுமுனிவருக்கு பெருமாள் மேலே ஒரு சந்தேகம், அவருடைய ஒரு பொறுமைத்தன்மை, அவருடைய அன்பை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கால்னால எட்டி உடைக்கிறார். அந்த விஷயத்தை பார்த்த உடனே மகாலட்சுமி, மார்பில் இருந்த மகாலட்சுமி கோபம் கொண்டு சினம் கொண்டு பிருகுமுனிவருக்கு சாபம் கொடுக்கிறார். அந்த சாபத்தை போக்க பிருகுமுனிவர் இந்த மாதவபுரத்துக்கு மகாலட்சுமியே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்து வேண்டி விரும்பி, அதே போல தனக்கு மருமகனாக பெருமாள் வர வேண்டும் அப்படின்னு வேண்டிண்டு அந்த பெருமாள் மாசி மகத்தண்டு மகாலட்சுமி இங்கு குழந்தையாக பிறந்து அவளை வளர்த்து பெருமாளுக்கே திருமணம் முடிக்க வேண்டும் என்று வேண்டி, அதே போல மாதவ பெருமாளுக்கு இங்கே திருமணம் செய்து வைப்பதாக ஐதீகம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த கோயில் இது. நிறைய பேருக்கு என்னுடைய வரலாறு தெரியாது, ஆனால் எல்லாருமே இந்த கோயிலை சேவிக்கிற வழக்கம் உண்டு எப்பயுமே. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், சுற்று வட்டாரம்னு நான் சொல்கிறது சென்னை மாநகரமே ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தசாரதி கோயில். அதுக்கு அடுத்தபடி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னா மாதவ பெருமாள் கோயில். எப்படி கேசவபெருமாள் கோயில் மயிலாப்பூரில் உண்டோ அதே போல் மாதவ பெருமாள் கோயிலுடைய அந்த வரலாறு அப்படின்றது ரொம்ப தொன்மையானது. இந்த கோயிலுடைய குளம் தான் ரொம்ப விசேஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு எங்கே அமைஞ்சிருக்கோ அந்த கோயிலுடைய தனித்துவம். அதே போல் அந்த சந்தான புஷ்கரணி அதில் போய் நீங்கள் மாசி மகத்தன்று நீராடுறீங்க அப்படின்னும் பொழுது
அது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிராப்தம். அந்த பிராப்தம் இருந்தால் தான் அது வந்து நமக்கு வந்து அது அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் மாதவ பெருமாளை சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது, அடுத்த நொடியிலிருந்து நிச்சயமாக செல்வம் அப்படின்றது வந்து அபரிவிதமாக வரும். இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கங்க. மாசி மகத்தன்று ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு வைபவம். பங்குனியிலேயும் அந்த 10 நாள் உற்சவம் சொன்னேன். எப்படி வந்து பெருமாள் வந்து ராமானுஜர் பெருமாளையே நோக்கி தவம் செய்ததால், தன்னுடைய மடியில் வந்து அமர்ந்து கொண்டு அவருக்கு காட்சி கொடுப்பது எவ்வளோ உத்தமமான ஒரு விஷயமோ, அந்த அளவுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த 10 நாள் உற்சவத்திலயும் அது ஒரு நாள் நடக்கும். அதேபோல ஐப்பசியில சதய நட்சத்திரம் வந்து திருக்கோளூர்ல எப்படி வந்து 3 ஆழ்வார்கள் வந்து சங்கமித்து பெரிய மழை பெய்து அவர்கள் அங்க நின்று அமர்ந்து உறங்கி இருந்தார்களோ, அந்த 3 வைபவங்களும் இங்க நடந்தேறும். அந்த அளவுக்கு சிறப்பாக இன்னிக்கும் கோயில் நிர்வாகம் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செப்பனாக நடைபெற்று வருகின்றது. அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணும் அந்த விஷயங்கள பார்க்கறதுக்கு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நிச்சயமாக இந்த 3 வைபவங்களை நீங்க வந்து மாதவ பெருமாள் கோயில்ல போய் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.